இந்த கட்டிகளை வந்து நம்ம யூஸ்வலா தலையை ஓப்பன் பண்ணி, அதாவது கிரேனியாட்டம் பண்ணி பண்ணாமல் எண்டோஸ்கோப் வழியா, மூக்கின் வழியா எண்டோஸ்கோப் வழியா மூளையில அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு அது எங்க கரெக்டா கட்டி இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சு, எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 6 மாசத்துல வந்து நம்ம தலையின் அடிபாகத்தில் உள்ள கட்டிகள், அதாவது தலையும் மூளையின் அடிபாகம் ஸ்கல் பேஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்கல் பேஸ்ல உள்ள கட்டிகள் மெனிஞ்சியோமான்னு சொல்லுவோம். இந்த கட்டிகளை வந்து நம்ம யூஸ்வலா தலையை ஓப்பன் பண்ணி, அதாவது கிரேனியாட்டம் பண்ணி பண்ணாமல் எண்டோஸ்கோப் வழியா, மூக்கின் வழியா எண்டோஸ்கோப் வழியா நம்ம அப்ரோச் பண்றோம். அதாவது எக்ஸ்பிக் ஸ்கல் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வழியா வந்து நம்ம இந்த கட்டிகளை எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 பேஷண்ட்டுமே வந்து கண் பார்வை குறைபாடுக்காக வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கேன் செஞ்சதில் பிளேனம் ஸ்பினாய்டல் மெனிஞ்சியோமா, ஒருத்தருக்கு செல்லார் மெனிஞ்சியோமா, இந்த மாதிரி மெனிஞ்சியோமா இருந்தது. இது வந்து சாதா கட்டி தான். ஸோ இந்த கட்டி வந்து கண்ணரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மூக்கு வழியாக போகணும். பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிட்யூட்ரி சுரபி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் முன்பக்கம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம நியூரோ நேவிகேஷன், அதாவது மூளையில் தலையில் ஜிபிஆர்எஸ், நம்ம ஜிபிஆர்எஸ் தெரியும், அதே மாதிரி ஜெனரல் ஜிபிஎஸ் தெரியும், அதே மாதிரி மூளையில அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு அது எங்க கரெக்டாக கட்டி இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக அந்த இடத்த மட்டும் உள்ள ஸ்கல்பேஸ் எலும்பை நம்ம ட்ரில் பண்ணிட்டு அந்த கட்டியை நம்ம எண்டோஸ்கோப் வழியாகவே எடுத்துடுறோம். எண்டோஸ்கோப் வழியாக எடுத்த பிறகு நம்ம வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக சில ஃபேஷியா, ஆர்டிஃபிஷியல் டியூரா இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறதுனால ஆப்ரேஷன் பிறகும் வேற எதுவும் பெரிய லெவலில் பிரச்சனை எதுவும் பேஷண்ட்டுக்கு இல்லை. இந்த 3 பேஷண்ட்டையும் நம்ம சீக்கிரம் வந்தாங்க, அதாவது ஏர்லி கண் நரம்பு பாதிப்பு. அதனால 3 பேஷண்ட்டுமே வந்து ஒரு 2-3 வாரத்திலேயே வந்து அவங்களுடைய பார்வை வந்து பழையபடி நார்மலாக வந்துருச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.